நாரதருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால பிரம்மன் கிட்ட போய் அவர் சிவத்தத்துவம்னா என்ன, சிவன் யாரு, சிவன் எப்படி உருவானாரு அப்படின்னு சொல்லி அவரோட கேள்வியில் கேட்குறாரு. அப்போது பிரம்மன் சொல்கிறாரு, சிவதத்துவத்தை பற்றி முதல்ல நீ தெரியணும் அப்படின்னா நீ நாராயண தத்துவம்னா என்னங்கிறது முதல் தெரியணும். நாராயணன் எப்படி உருவானார், அவர்கிட்ட இருந்து எப்படி தத்துவங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் நாராயணன் எப்படி உருவானார் அப்படின்ற கதையை நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாராயணனோட சக்தியால் அவர்கிட்ட இருந்து ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது உருவாகி அதில் பிரம்மன் பிறந்த கதையும் நம்ம பார்த்தோம். இப்போது சிவன் எப்படி தோன்றினார், சிவன் யார், அவரோட சக்திகள் எப்படி இருக்குது, அவர் ஏன் மும்மூர்த்திகளுக்குள்ளே இருக்கார், மும்மூர்த்திகள் இருக்கிற சிவனோ இவங்க நாராயணன் வழிபடுற சிவனோ பிரம்மன் வழிபடுற சிவனோ ஒன்றா அப்படிங்கிறத பற்றி நமக்கு பல கேள்விகள் வரலாம். இது எல்லாத்தையுமே விளக்கும் விதமாக பிரம்மன் நாரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அந்த கதை என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாரதரை பார்த்து பிரம்மன் சொல்கிறாரு, முதல்ல நான் பிறந்த உடனே என்னை யார் உருவாக்குனாரு அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே இருள் தான் இருந்துச்சு. யார் என்னை உருவாக்குனாங்க, இந்த ஹிரண்ய கர்ப்பம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு நான் என்னை உருவாக்குனவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி நான் அந்த தாமரை மலரின் காம்பை பிடிச்சிக்கிட்டு நான் கீழே வந்துட்டு இருந்தேன். ஆனால் என்னால் கீழே போய் அடையவே முடியல, கீழே யார் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய முடியல. அதனால நான் திரும்ப தாமரை மலரோட காம்பை பிடிச்சி நான் மேலே ஏறி வந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சு. அதாவது நீ தவம் செய் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வார்த்தை கேட்ட உடனே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துருந்தேன். அதனால் 12 வருஷம் தவ பலனால என் முன்னாடி விஷ்ணு காட்சி கொடுத்தாரு. 12 வருஷம் நான் எதை பற்றியும் கவலைப்படாமல், நான் எதை பற்றியும் யோசிக்காமல் என் மனசில் அமைதிப்படுத்தி நான் தவம் பண்ணிட்டு இருந்தேன். அதன் விளைவாக விஷ்ணு என் முன்னாடி காட்சி கொடுத்தாரு. நான் கண் திறந்து பார்க்குறப்போ 1000 சூரியன் ஒளியோட விஷ்ணு ரொம்ப பிரகாசமாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் விஷ்ணுவை பார்த்து வணங்கினேன். விஷ்ணு என்னை ஆசீர்வதிச்சார். அப்போ நான் விஷ்ணுவை பார்த்து கேட்டேன், நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக என் முன்னாடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறப்போ விஷ்ணு சொன்னார், மகனே நீ தான் பிரம்மன், அதாவது என் சக்தியால் என்கிட்ட இருந்து பிறந்தவன், அதனால் நீ என்னோட மகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரம்மனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏற்படுது. எப்படி உருவானோ அப்படின்றத பற்றி அவர் யோசிக்கிறாரு. அப்போ இவர் உண்மையிலே நம்மளை உருவாக்குனவரா அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. அதனால் விஷ்ணுவை பார்த்து பிரம்மன் கேட்குறாரு, நீங்கள் தான் என்னை உருவாக்குனீங்க அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, ஆதியில் 24 தத்துவங்களும் எனக்குள்ளே அடக்கமாச்சு, நான் தான் அதை உருவாக்குனேன். அந்த 24 தத்துவத்தின் அடிப்படையில் சாத்வீகம் அப்படின்ற குணம் உருவாச்சு. அந்த குணத்தின் வெளிப்பாடால் நீ உருவான ஹிரண்ய கர்ப்பத்தின் மூலியமாக நீ வெளிப்பட்டதுனால உனக்கு ராட்சச குணம் இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரம்மன் யோசிக்கிறாரு, அது எப்படி, எனக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த பிரபஞ்சத்தில் என் மூலியமாக 24 தத்துவங்கள் உண்டாச்சு, அதனால் பல அண்டங்கள் உருவாச்சு, நான் தான் எல்லாத்தையுமே சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ பிரம்மனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எல்லாமே நீங்கள் தான் உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பிரம்மன் கேட்குறாரு. அதுக்கு விஷ்ணு ஆமாம், எனக்குள்ளே இருந்தால் எல்லா அண்டங்களும் பேரண்டங்களும் உருவாகுது, நான் தான் உன்னை சிருஷ்டிக்கிறேன், இனிமேட் நீ தான் படைக்கும் தொழிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரம்மனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன அப்படின்னா, நான் படைக்கும் தொழிலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எல்லாத்தையுமே படைச்சிட்டீங்களே, அப்புறம் நான் என்ன தொழிலை பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, பிரம்மதேவனே நீ கோவப்படுறது தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி கேள்விகளை கேட்க வைக்கிறதே என்னோட மாயையாலையா, என்னை பார்த்த உடனே நாராயண மாயை அப்படின்ற ஒரு மாயை உண்டாகும். அந்த மாயை மூலியமா எல்லாமே எனக்குள்ள அடக்கமாகும். அதனால தான் நீ இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்குற அப்படின்னு சொல்லி பிரம்மனை பார்த்து விஷ்ணு சொல்கிறாங்க. ஆனால் பிரம்மனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவர் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாரு, நீ எப்படி சிறந்த கடவுள் ஆகலாம், நீ எப்படி என் தந்தை ஆகலாம், நான் படைக்கும் தொழிலை மேற்கொள்கிறேன் அப்படின்னா நான் தானே சிறந்தவனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்போ விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் ஆகுது. யார் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாக உண்டாகிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் விஷ்ணு அவர் விளக்குறாரு, இந்த பக்கம் பிரம்மன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாக ஆடுறப்போ திடீர்னு பார்த்தா 2 பேரோட வாக்குவாதத்தை நிப்பாட்டும் விதமாக நடுவில் ஒரு மிகப்பெரிய ஜோதி அப்படிங்கிறது உண்டாகுது. இந்த ஜோதி வந்த உடனே பிரம்மனும் சரி விஷ்ணுவும் சரி அவங்க சண்டை போட்டுருந்த விஷயத்தை மறந்துட்டு அந்த ஜோதி என்னது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது மகாவிஷ்ணு பிரம்மனை பார்த்து சொல்கிறாரு, நம்ம 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நாராயண மாயின் விதிப்பயனால் சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த நாராயண மாயையே உடைக்கிற அளவுக்கு இந்த ஜோதிக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்கணும். இந்த சக்தி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி
பிரம்மனை பார்த்து விஷ்ணு சொல்கிறாரு. பிரம்மனும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாரு. கண்டிப்பாக நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், நம்ம இந்த ஒளி அப்படிங்கிறது எங்கேருந்து வருது, இந்த ஜோதி ரூபம் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எங்கே முடியுது எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மன் சொல்கிறாரு. உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நான் ஒரு வெள்ளை பன்றி உருவம் எடுத்து நான் கீழே போகிறேன், நான் இதோட அடி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றதை நான் பார்க்குறேன், நீ இதோட முடி எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது நீ போ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே பிரம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு அன்னப்பறவை உருவம் எடுத்து அவர் பறக்கிறாரு. அந்த அன்னப்பறவை உருவத்தை தான் அம்ச ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனோட அம்ச அவதாரமும் இதுதான். இந்த பூலோகத்தில் அம்சா அம்சன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறது எல்லாமே பிரம்மனையே குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அம்சரூபம் எடுத்து பிரம்மன் முடியை பார்க்கறதுக்காக போகிறாரு. மகாவிஷ்ணு வெள்ளை பன்றி உருவம் எடுத்து அவர் அடியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்படியே 2 பேரும் தேடிட்டு போகிறாங்க. அந்த ஒளி எங்கே உருவாகுது எங்கே முடியுது அப்படின்னு தேடிட்டு போகிறாங்க. இப்படி அடியும் முடியும் தேடி போன பிரம்மனும் விஷ்ணு ரொம்ப நேரம் தேடிட்டே இருக்காங்க. அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல, எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறதே தெரியாமல் அவங்க எல்லாம் களைப்படைகிறாங்க. திரும்ப இருந்த இடத்துக்கே வராங்க. அப்போ பிரம்மன் விஷ்ணுவை பார்த்து சொல்கிறாரு, இந்த ஒளி எங்கே ஆரம்பிக்குதுங்கிறது எனக்கு தெரியல, எங்கே முடியுது அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஷ்ணுவும் சொல்கிறாரு, என்னாலையும் கண்டுபிடிக்க முடியல, இது ஆதி அந்தம் இல்லாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்குது. அப்படின்னா இந்த சக்தி தான் என்னை உருவாக்கியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன், என்னோட தந்தையா இந்த சக்தி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்கிறாரு. சொன்ன உடனே விஷ்ணு ரொம்ப பணிவாக அந்த சக்தியை பார்த்து அவர் வணங்கவும் செய்கிறாரு. விஷ்ணு வணங்குறத பார்த்த உடனே பிரம்மனும் உண்மையிலே இது மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் போல, ஏன்னா எல்லாத்தையுமே படைக்கக்கூடிய எல்லாத்தையுமே சிருஷ்டிக்கக்கூடிய மகாவிஷ்ணுக்கு இந்த சக்தியை பற்றி தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இது மகாவிஷ்ணுவோட பெரிய சக்தியாக தான் இருக்கணும்னு சொல்லி அவரும் வணங்க ஆரம்பிக்கிறாரு. நாரத முனிவரே, நீங்கள் இப்போ கேட்கலாம், எப்படி அது ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சக்தியாக இருந்துச்சு, அந்த சக்திக்கு எந்த ஒரு ஓசையும் கிடையாது, எந்த ஒரு வடிவமும் கிடையாது, அப்படிப்பட்ட சக்தி தான் சிறந்ததுன்னு நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அந்த சமயத்தில் தான் மகாவிஷ்ணு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலே யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு மாயை தான் நாராயண மாயை. அப்படிப்பட்ட நாராயண மாயையை உடைக்கிற அளவுக்கு இந்த ஜோதிக்கு சக்தி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜோதி தான் சிறந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வணங்க ஆரம்பிச்சாரு. அவர் வணங்கின உடனே நானும் அந்த ஜோதியை வணங்க ஆரம்பித்தேன். இப்படியே நாங்கள் 2 பேரும் அந்த ஜோதியின் முன்னாடி இருந்து நாங்கள் 1000 வருஷம் தவம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் 1000 ஆண்டுகள் கழிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சப்தம் அப்படின்ற கேட்டுச்சு. அந்த சப்தம் என்ன அப்படின்றது நாங்கள் உத்து கவனிக்கிறப்ப தான் எங்களுக்கு ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் கேட்டுச்சு. அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு ஆராய ஆரம்பித்தார். அப்போ தான் தென்பக்கத்தில் இருந்து முதலாவதான அகாரம் அப்படின்ற அச்சரம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் வடப்பக்கத்தில் இருந்து உகாரம் அப்படின்ற அச்சரமும் கேட்டுச்சு. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் தான் மகாரம் அப்படின்ற அச்சரம் கேட்டுச்சு. இது 3 சேர்ந்து தான் ஓம் அப்படின்ற ஒலி ஏற்படுச்சு. அப்போ தான் மகாவிஷ்ணு அந்த ஓம் அப்படின்ற சப்தத்தை மனசில் நினச்சிக்கிட்டு, இந்த ஓம் அப்படின்ற சப்தத்தை எழுப்பக்கூடிய யார், இதோட வடிவத்தை எங்களுக்கு காட்டணும், நீங்கள் எங்களுக்கு காட்சி தந்து அருளணும் அப்படின்னு சொல்லி அவர் வணங்குறாரு. அந்த சமயத்தில் தான் அகாரம் அப்படின்ற சப்தம் கேட்ட இடத்துல பார்க்குறப்ப தான் சூரிய மண்டலம் அப்படிங்கிறது உருவாச்சு. உகாரம் அப்படின்ற அச்சரம் கேட்ட இடத்துல தான் அக்னிகாந்தி பொருந்திய ஒரு மிகப்பெரிய சக்தி தெரிஞ்சது. மகாரம் அப்படின்ற அச்சரம் கேட்ட இடத்துல தான் சந்திர மண்டலம் உருவாகியிருந்துச்சு. இதை பார்த்த உடனே மகாவிஷ்ணு ரொம்ப பணிவாக வணங்கி அந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை மனசில் உச்சரிக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த மிகப்பெரிய ஜோதியான அந்த ஜோதீஸ்வரனுக்குள்ளே இருந்து ஸ்படிகத்தோட ஒளி பொருந்திய அந்த ஜோதியிலிருந்து நாங்கள் உத்து பார்க்குறோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உருவம் தெரிய ஆரம்பிச்சிது. அந்த உருவம் கனவு, நனவு, உறக்கம், பேருறக்கம் போன்ற 4 அவஸ்தைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோதிக்குள்ளே தான் எல்லா உயிர்களும் அடக்கமாற சக்தியும் பெற்றிருந்துச்சு. அது எந்த குணமும் இல்லாத ஒரு நிர்குணமாக இருந்துச்சு. மாயா சக்திக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. இதை பார்த்த உடனே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அதை வணங்கினோம். அப்போ தான் மகாவிஷ்ணு அந்த அகாரம் அப்படின்ற ஒரு ஒளியை நல்லா உத்து பார்க்குறாரு. அப்போ தான் அது தெரியுது, அகாரம் அப்படின்ற பேர் கொண்டப்போ இந்த பகவான் படைத்தல் அப்படின்ற தொழிலை பண்ணுறாரு. உகாரம் அப்படின்ற பேர் கொண்டு இருக்கிறப்போ அவர் காத்தல் அப்படின்ற தொழிலை பண்ணுறாரு. மகாரம் அப்படின்ற பெயர் கொண்டிருக்கிறப்போ அழிப்பவராக இருக்காரு. இப்படி அகாரம், உகாரம், மகாரமாக அவர் காத்தல், அழித்தல், படைத்தல் அப்படின்ற 3 தொழிலையும் அவர் மேற்கொள்கிறாரு. இதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியமாகுது. ரொம்ப ஆச்சரியத்தோடு அவரை பார்க்குறப்ப தான் எங்களுக்கு தெரிஞ்சது, அந்த ஜோதியில இருந்து ஒரு திருவுருவம் வெளிப்பட்டுச்சு. அந்த திருவுருவத்துக்கு 5 திருமுகங்கள் இருந்துச்சு, 10 திருக்கரங்கள் இருந்துச்சு,
பச்சை கற்பூரம் போல நிறமும் இருந்துச்சு. பலவிதமான காந்தி வீசுகிற அளவுக்கு ஒரு தேஜஸ் உருவாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான அழகான ஆபரணங்கள் தரிச்சிருந்தது. அப்புறம் அவர் கம்பீரமாக பராக்கிரமசாலியாக பார்க்கறதுக்கே எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு மகா புருஷ லட்சணத்தோடு அவர் காட்சி கொடுத்தாரு. அப்படி அழகாகவும் எதுக்கும் ஒப்பற்றதாகவும் தோன்றிய அதுவே சிவ தத்துவம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் சிவ தத்துவம், இதுதான் சிவ லட்சணம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே நானும் மகாவிஷ்ணுவும் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் பயபக்தியோடையும் அவரை வணங்க ஆரம்பித்தோம். மகாவிஷ்ணு அவர் தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வணங்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் மனசுலையும் அவர் சிந்தனையிலையும் தோன்றின எல்லா வார்த்தைகளையும் கொண்டு அந்த மகா பரமசிவனான அந்த ஈஸ்வரனை வணங்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் மகாவிஷ்ணு செஞ்சதை பார்த்த உடனே நானும் இதே மாதிரி தான் செய்யணும் போல அப்படின்னு சொல்லி நானும் அந்த சக்தியை வணங்க ஆரம்பித்தேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஜோதி உருவிலான அந்த ஜோதீஸ்வரனை வணங்க ஆரம்பித்தோம். அப்போது நாங்கள் வணங்குறதை பார்த்த உடனே அது ரொம்ப சந்தோஷப்பட்டு அதோட திருவுருவத்தை எங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிது. அப்போ பார்க்குறப்ப தான் ரொம்ப சந்தோஷமாக அதோட ஒரு மெல்லிய சிரிப்போடு அது எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் அங்கேருந்து ஒரு சப்தம் வெளியே கேட்குது. என்ன அப்படின்னா, நான் உங்களோட ஸ்தோத்திரங்களை பார்த்து உங்களோட பக்தியை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன், எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு பார்த்து சொன்ன உடனே மகாவிஷ்ணு எந்திரிச்சு அவர் நமஸ்கரித்தார். இந்த பேரண்டத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிக்கக்கூடிய கடவுள் நீங்கள் தான், என்னை உருவாக்குன ஒரு சக்தியும் நீங்கள் தான் பரம்பொருள், நீங்கள் தான் ஆதிசக்தி, நீங்கள் தான் பரமசிவன் அப்படின்னு சொல்லி அவர் வணங்குறாரு. இதை பார்த்த உடனே அந்த சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகாவிஷ்ணுவை ஆசீர்வதிக்கிறாரு. கூடவே நான் பொறுமை தாழாமல் நான் அந்த சிவனை பார்த்து கேட்குறேன், நீங்கள் தான் இந்த எல்லாத்தையுமே படைச்சவராக இருக்கலாம், நீங்கள் தான் மிகப்பெரிய சக்தியாக இருக்கலாம், எனக்கு நீங்கள் வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த சிவன் கொஞ்சம் கூட தயங்காமல், பிரம்மதேவரே நீங்கள் விஷ்ணுவோட மகன் அப்படிங்கிறதுனால என்னோட படைப்பில் ஒருவர், நீங்கள் என்ன வரம் வேண்டும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது பிரம்மன் கேட்குறாங்க, நீங்களே முத்தொழிலும் பார்க்கக்கூடிய வல்லவராக இருக்கீங்க, அப்படி இருக்கிறப்போ நான் என்ன தொழிலை பார்க்குறது, அதனால் எனக்கு படைக்கும் தொழிலை நான் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு வரத்தை கொடுக்கணும், நான் தான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த அண்டசராசத்தில் கூடிய எல்லா விஷயங்களையும் படைக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த சிவபெருமான் கொஞ்சம் கூட தயங்காமல் எல்லா உயிர்களையும் எல்லா படைப்புகளையும் நீங்களே படைக்க கடவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆசிரியக்கும் செய்கிறாங்க. அவர் கேட்ட வரத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, முத்தொழிலையும் நான் ஒரு ஆளாக பார்க்க முடியாது, ஏன்னா நான் நிர்குணன், எனக்கு எந்த குணமும் கிடையாது, அதனால தான் நான் முதல்ல என்னோட இச்சையால் நான் விஷ்ணுவை உருவாக்குனேன். அந்த விஷ்ணுவின் மூலிமா 3 குணங்கள் உருவாச்சு. அந்த 3 குணங்களில் ராட்சச குணம் அப்படின்ற ஒரு குணத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கிடையாது, இதுதான் உருவாக்குறதுக்கு மிக சிறந்த குணமாகவும் இருக்குது, அதனால் அந்த ராட்சச குணம் பொருந்தியதுனால நீங்களே உருவாக்கும் தொழிலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த சிவபெருமான் இந்த விஷயத்தை சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னையிலேருந்து இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையுமே நான் தான் படைக்க ஆரம்பித்தேன், நான் தான் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள ஆரம்பித்தேன். அப்போ தான் மகாவிஷ்ணு அவரோட தயக்கத்தோட சிவபெருமானை வணங்கி அவர் ஒரு விஷயம் கேட்க ஆரம்பித்தார். அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க மகாவிஷ்ணுவே, நீங்கள் தான் காக்கும் தொழிலை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மகாவிஷ்ணு ரொம்ப பயபக்தியோடு அவர் சொல்கிறாரு, இறைவா நான் காக்கும் தொழிலை பண்ணணும் அப்படின்னு கேட்க வரல, நான் உங்களோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் முதல் தோன்றிய ஒரு ஆள் நான் தான், இந்த சக்தியில் இருந்தால் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு. அப்படி இருக்கிறப்போ என்னை உருவாக்கக்கூடிய பரபிரமமாகவும் பரம்பொருளாகவும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வடிவத்தை பற்றியும் உங்களோட அவதார தத்துவத்தை பற்றியும் உங்களோட சக்திகளை பற்றியும் உங்களோட முழு சுரூபத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே சிவபெருமான் ரொம்ப வியந்து பார்க்குறாரு. பரவாயில்ல, எல்லாருமே என்னை பார்த்த உடனே என்கிட்ட இருந்து வரங்கள் வேணும் தான் கேட்பாங்களே தவிர என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாருமே கேட்டது கிடையாது. என்னோட முழு சுரூபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட மொதல் ஆள் நீங்கள் தான், அதனால உங்களோட ஞானத்தை பார்த்து நான் ரொம்பவே வியப்படைகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்திலே சிவ லட்சணத்தை பற்றியும் சிவ தத்துவங்களை பற்றியும் முழுசாக தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட முதல் பக்தனாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க, கலந்தவனாகவும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் விஷ்ணுவை ஆசீர்வதிக்கிறாரு. அவரோட முழு ரகசியத்தை பற்றி விஷ்ணுவுக்கு உபதேசங்களும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சிவ லட்சணத்தை பற்றியும் சிவ தத்துவங்களை பற்றியும் சிவபெருமானே மகாவிஷ்ணுவுக்கு அவர் உபதேசம் பண்ணுறாரு. இதை கேட்டு முடிச்ச உடனே மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷமாக சிவபெருமானை வணங்குறாங்க. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறாரு, இந்த 3 குணங்கள்லேயே சாத்வீகம் அப்படின்ற உயர்ந்த குணத்தை பெற்றிருக்கிறது நீங்கள் தான், அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் காக்கும் தொழிலை பண்ணணும். ஏன்னா காக்கும் தொழிலை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையும் ரொம்ப சகிப்புத்தன்மையும் தேவை. அது சாத்வீக குணத்தை பெற்றிருக்கவங்கனால மட்டும்தான் அது பண்ண முடியும். அதனால் நீங்கள் தான் காக்கும் தொழிலை பண்ணணும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் சிருஷ்டிக்கக்கூடியவராகவும் காக்கும் தன்மை கூடியவராகவும் நீங்கள் தான் இருப்பீங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் உங்களை தான்
தான் வணங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து விஷ்ணு வந்து இன்னொரு சந்தேகத்தையும் சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க. இப்படி நான் வந்து காக்கும் தொழிலையும் பிரம்மன் வந்து படைக்கும் தொழிலையும் மேற்கொள்கிறாங்க அப்படின்னா அழிக்கும் தொழிலை யார் மேற்கொள்கிறது? ஏன்னா அழிக்கும் தொழிலை மேற்கொள்ளணும் அப்படின்னா தாமசம் அப்படின்ற குணத்தை வந்து பொருந்தியவங்களாக இருக்கணும். அந்த தாமசம் அப்படின்ற குணம் வந்து ஒரு கீழ்த்தனமான குணமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பொறுமையும் கிடையாது, தற்பெருமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த குணத்தை வந்து என்னால் வந்து உண்டாக்க முடியாது. ஏன்னா நான் சாத்விக குணத்தை வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால 2 குணங்களை நான் ஒரே ஆளாக வந்து சுமந்து செல்ல முடியாது. அதனால் தாமச குணத்தை வந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியை நீங்கள் தான் உருவாக்கணும். அது மூலயமா அழிக்கும் தொழிலை அவங்க தான் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. மகாவிஷ்ணு சொன்னதை கேட்ட உடனே சிவபெருமான் வந்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க மகாவிஷ்ணுவே, அழிக்கும் தொழிலை நீங்களே பாருங்கள், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முத்தொழிலை உருவாக்குனது நான் தான். அப்படிங்கிறதுனால ஒரு ஆள் ஒரு தொழில் மேற்பண்ணி பார்க்க முடியாது. அதனால் தாமசம் குணம் பொருந்திய ருத்ரனா நானே வந்து அவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ருத்ரனா அவதாரம் எடுத்து வர்றாரு. அப்போது ருத்ரன் வந்து அவர் தாமச குணம் பொருந்தியவராக இருக்கார், அவரை அழிக்கும் தொழிலும் பார்க்குறவராக இருக்கார். இப்படி மும்மூர்த்திகள் வந்து 3 குணங்களால் உருவாக்கப்பட்டாங்க. இந்த மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய இந்த ருத்ரனை தான் வந்து நம்ம சிவபெருமான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இவர் சிவ அம்சம் பொருந்தியவர். இவர் வந்து தாமச குணம் பொருந்தியதுனால தான் இவர் வணங்கத்தக்க கடவுளாக இல்லை. அதே சமயம் சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. இந்த 3 தொழில்கள்லையும் சிறந்தது வந்து காக்கும் தொழில் தான். ஏன்னா உருவாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது, அந்த உருவாக்கின விஷயத்தை அழிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது. 2த்துக்கும் நடுவில் இருந்து இதை காக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த மும்மூர்த்திகள்லையும் வந்து சிறப்பு பெற்றவராக நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவை பார்த்து சிவபெருமான் சொல்கிறாரு. சிவபெருமான் சொன்னதை கேட்ட உடனே மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷமாக சிவபெருமானை வணங்குறாங்க. எந்நேரமும் நான் வந்து சிவநிஷ்டையிலே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ஜோதி ரூபமான அந்த ஜோதீஸ்வரன் வந்து விஷ்ணுவை ஆசீர்வதிக்கிறாரு. நீங்கள் கேட்ட மாதிரி நடக்கட்டும், உங்கள் விருப்பம்படியே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அன்னையிலிருந்து மகாவிஷ்ணு சிவநிஷ்டையிலிருந்து எல்லாரையும் காக்கிற தொழிலும் மேற்கொண்டிருந்தார். இப்படி மாபெரும் சக்தியாகவும் பரம்பொருளாகவும் பரமாத்மாவும் இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் வந்து எல்லாரையும் ரட்சிக்கிறாரு. அவரை தான் வந்து மகாவிஷ்ணு வணங்கவும் செய்கிறாரு. நானும் அவரை நோக்கி தான் தினம் தியானம் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் வணங்கக்கூடிய அந்த சிவன் அப்படிங்கிறது அந்த ஆதி பரமசிவனான அந்த சிவன் தான். அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சிவன் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாரத முனிவர்கிட்ட பிரம்மதேவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த பிரம்மதேவன் வந்து நாரத முனிவர்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இந்த சிவ தத்துவத்தை அறியறதே வந்து பிரம்ம ஞானம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் அந்த சிவனை நோக்கி தவம் பண்ணி சிவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கி நீங்கள் பிரம்ம ஞானம் அடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மன் வந்து நாரத முனிவருக்கு உபதேசங்கள் கொடுக்குறாங்க. அன்னையிலிருந்து நாரத முனிவர் பிரம்மன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் பிரம்ம ஞானம் அடையத்துக்கு முயற்சி பண்ணி அவர் பிரம்ம ஞானமும் அடைஞ்சார். பிரம்மதேவனோ மகாவிஷ்ணுவால் கொடுக்கப்பட்ட 24 தத்துவங்கள் அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உருவாக ஆரம்பித்தார். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் புத்தகம் மூலிமா படிக்கணும் அப்படின்னா அதுக்கான புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.